இங்க கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. 2 இடத்துல எக்ஸ் இருக்கு, கண்டுபிடிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நடுவில் ஈக்குவல் இருக்கு. அப்போ குறுக்கு பெருக்கல் தான். இந்த 5 எடுத்து இங்க பாருங்க. இந்த 7 மைனஸ் எக்ஸ் இங்க பாருங்க இருக்கலாம். 5 எடுத்து இங்க மல்டிபிள் பண்ணுங்க. ஏற்கனவே இங்க எக்ஸ் இருக்கு. 5 வந்துச்சுன்னா 5x வந்துடும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 2 இருக்குது. இந்த 7 மைனஸ் எக்ஸ் சரி பண்ணுவாங்க. கீழே இருக்கிறது இந்த கொஞ்சம் என்ன வரும் மேலே வந்துடும். என்ன வரும் 7 மைனஸ் எக்ஸ். கண்டிப்பா 7 மைனஸ் எக்ஸ் இங்க எழுதணும் உடனே பிராக்கெட் போடணும். ஏன்னா 2 வந்து 7 மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்துக்குமே பெருக்கணும். சரி உள்ள பெருங்க 2யும் 7யும் பெருக்கணும் என்ன வரும் 14. 2 7 14. 2யும் எக்ஸையும் பெருக்கணும்னா 2x. நடுவில் என்ன இருக்குது மைனஸ் 2x. இங்க இருக்கிறது 5x. நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 2 இடத்துலயும் எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் புறம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருக்கு. அப்போ 5x மைனஸ் 2x என்ன வரும் பிளஸ் 2x ஈக்குவல் டு 14. 5xையும் 2xையும் போட்டீங்கன்னா 7x ஈக்குவல் டு 14. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 7 14 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, இப்போ 14/7 பெருக்கல் இந்த வந்துச்சுன்னா ஒரு 4 7 2 14. எக்ஸ் ஈக்குவல் டு 2. அதான் டி ஆன்சர்.